அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு இந்த நவீன தௌஹீத்வாதிகள் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ததற்கு பின்னால் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒன்று தான் என்னென்னு சொன்னோம்னா, பெண்கள் தங்களுடைய முக அழகை காட்டிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் பயான் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஃபித்னா, அந்த குழப்பம் மிக உச்சகட்டத்தை அறிந்திருக்கு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தானா, பெண்கள் தங்களுடைய முக அழகை காட்டிக்கொண்டு வீடியோ போட்டு தாவா செய்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பெண்கள் வண்ண வண்ண சால்களை அணிந்து அவங்க விதவிதமாக அவங்க வீடியோ போட்டு தாவான்ற பேரில் பெண்கள் இன்றைக்கி தாவா செய்ய கிளம்பியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு சோதனையாக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பெண்கள் என்று சொல்லக்கூடியவங்க இஸ்லாத்தின் பார்வையில் அவங்க மறைந்திருக்க வேண்டியவர்கள், அவங்க கண்ணியமானவர்கள், அவர்களுடைய கற்பு அவங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான்னு சொன்னோம்னா, இவ்வளவு இந்த வழிகட்ட இந்த தவீத்வாதிகள் பிரச்சாரம் செய்த பின்னால் இன்றைக்கு பெண்கள் என்ன செய்கிறாங்க, தாவா செய்கிற பேரில் கிளம்பி வந்திருக்கிறத பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு போயிட்டாங்க, அதாவது ஒவ்வொரு விதவிதமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த பெண்கள் தாவா செய்கிறாங்களா இல்லை தங்களுடைய அந்த ரசனையான அந்த தோரணை தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிறாங்களா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு தான் சில மக்களுடைய தாவா முறையை பார்க்குறோம். அந்தளவுக்கு என்ன செய்வாங்க, தமிழில் ஒரு சொல்லுவாங்களே இல்லையா, அதாவது மினுக்கி கொண்டு செய்கிறாங்க பெண்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமைப்பில் என்ன செய்கிறாங்கன்னா இப்படியான தாவா செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், இதை நம்ம ஏன் கடமையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் மறைந்திருக்க வேண்டும். இது இஸ்லாமிய பெண்களுக்கு உண்டான கண்ணியத்தை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி சொல்லுகிறது. அப்போ பெண்கள் உள்ள மறைந்திருந்து அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு முறையான பெண்களுக்குள்ள பயான் பேசலாம். அல்லது பெண்கள் என்ன செய்யலாம், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெண்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, முகத்தை மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வீடியோ போடக்கூடியதும் பார்க்குறோம். அப்படியும் நம்ம செய்யலாம். இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, இத்தனை வழி இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய அந்த முக அழகை காட்டிக்கொண்டு அந்நிய ஆண்களை கவர் முகமாக அந்த தாவா அமைத்து கொள்கிறாங்க. இது நான் என்ன செய்யலை, அந்நிய ஆண்களை கவர்றாங்க என்று நான் ஒரு ஆள் சொல்லலை. மாறாக இது பரவலாக பேசப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பாலை ரஃபீக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் அவங்க பேசியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய நீங்கள் காட்சியை பாருங்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் தங்களுடைய கண்ணியத்தை இழந்திருக்கிறது, மார்க்கத்தை முறையாக அறியாமல், முறையாக மார்க்கத்தை பேணாமல் எந்த அளவுக்கு சமுதாயம் கண்ணியத்தை இழந்திருக்கு என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும். அதை வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் திருப்பி சொல்ல, பெண் பிள்ளைகள் பயான் பண்ணாலும் சரிதான், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பெண் பிள்ளைகள் பயான் பண்ணாலும் சரிதான், க்ளோஸ்அப்ல வச்சு பயான் பண்ணாதீங்க. வீடியோ க்ளோஸ்அப்ல போடாதீங்க, தயவுசெய்து போடாதீங்க. நீங்க போடாதீர்கள். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா அப்படின்னு தெரியல எனக்கு. பெண் பிள்ளைகள் நீங்க மார்க்க சொற்பொழி கிழிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வீடியோ போட்டதா இருந்தா நீங்கள் க்ளோஸ்அப்ல வச்சு போடாதீங்க. என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு முஸ்லீம்ல பயான் பண்ணதை எடுத்துக்கிட்டு, மாமி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க, மாமி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க, நான் சண்டையா போட முடியும்? நான் சண்டை போட முடியும் நினைக்கீங்களா? ஜூம் பண்ணிட்டு சொன்னா என்ன சூப்பரா இருக்கா, உங்களுக்கு என்ன வேலை? நீங்க பயான் பண்ண ஹாலுக்குள்ள பண்ணுங்க, பெண்களுக்கு பெண்களே பண்ணுங்க. ஏன் வீடியோ போட்டியா வெளியே கொண்டு வரீங்க? ஆண் புத்தி வக்கர புத்தி தான், ஆணா தான் இருப்பான். நீ பயான் போட்டதுனால முஸ்லீம்னாலும் சரிதான். தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. பெண் பிள்ளைகள் வீடியோ போட்டோம்னா தயவு செய்து தவிர்த்துக்கிடுங்க. அவ்வளோ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். என்னுடைய அட்வைஸ், தயவு செய்து வீடியோ போடாதீங்க. பெண் பிள்ளைகள் குறிப்பா நான் சொல்றேன். இதில் என்ன சொல்றாங்க அவங்க, அதாவது ஒரு இஸ்லாம் அல்லாத ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாமியை பாரு நல்லா இருக்கிறான்னு சொல்லி இப்படியெல்லாம் அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இது ஜூம் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை அவரால் தடுக்க முடியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்குது அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அப்போ இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் இப்படி இஸ்லாம் காட்ட சொல்லிச்சான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதாவது சஹாபாக்களில் பார்க்குறோம், சஹாபிய பெண்மணிகள் அவங்க எந்த அளவுக்கு பேணலாக இருந்தாங்கன்னு சொன்னால், அந்நிய ஆண்கள் எங்கள் பக்கம் நடந்து போனாங்கன்னா, இஹ்ராம் சமயத்தில் நாங்கள் இருக்கும்போது, இஹ்ராம் சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு முகத்தை மூடக்கூடாது, ஆண்கள் தொப்பி அணியக்கூடாது, தலபாகை கட்டக்கூடாது. அந்த சமயத்தில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சஹாபிய பெண்கள் அந்நிய ஆண்கள் பக்கத்தில் போனாங்கன்னா முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய செய்தி நம்ம பார்க்குறோம். அதாவது ஃபாத்திமா பின்த் முன்தீர் சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறாங்க, இப்னு ஹுசைமால அத்தா மாலிக்கில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அவங்க சொல்கிறாங்க, குன்னா நுஹம்பிர் உஜூஹனா வனஹனு முஹரிமாத்,
நாங்கள் வந்து இஹ்ராம் ஆடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை வந்து ஆண்கள் கடந்து போனால் நாங்கள் என்ன செய்வோம், முகத்தை வந்து மூடிக்கொள்வோம் என்று சொல்கிறாங்க. இதே போல தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் சொல்கிறாங்க. அபூதாவுதில் வந்து 1833, அதே போல் வந்து இப்னு மாஜால 2935. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இதா தனா ரஜுலு, எங்களை வந்து ஒரு ஆண் வந்து நாங்கள் இஹ்ராம் சமயத்தில் இருக்கும் பொழுது ஆண்கள் கடந்து போனாங்க, நெருங்கி போனாங்கன்னா அவங்க நெருங்கி வரும்போது என்ன செய்வாங்க, சதலத் இஹதானா ஜில்பாபா அலா வஜ்ஹிஹா, அந்த பெண் வந்து தன்னுடைய முகத்தை அந்த முகத்திரையை கொண்டு துணியை கொண்டு மூடிக்கொள்வா என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பெண்கள் வந்து இஸ்லாமிய சஹாபிய பெண்கள் இஹ்ராம் சமயத்தில் முகத்திரை அணிவதற்கு தடை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட, இஹ்ராம் சமயத்தில் முகத்தை மூடக்கூடாது, அப்படி தடை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்கள் பக்கத்தில் வர்றாங்க, எங்களுடைய அழகை பார்த்து விடக்கூடாது என்று தங்களுடைய கற்பின் மீது, தங்களுடைய கண்ணியத்தின் மீது, ஒழுக்கத்தின் மீது அவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இவங்க மினிக்கு கொண்டு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வந்து தாவா செய்கிறான பேரில் இவர்கள் செய்யக்கூடிய காட்சி மிக முகம் சுதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஒரு பெண்ணு என்றாலே அவள் வந்து அவள் அழகு எதில் இருக்குது, முகத்தில் தான் இருக்குது. முகத்தை கொண்டு தான் பெண்ணுடைய அழகையை வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அந்த அழகு வந்து யாருக்கு தான் சொந்தம், தன்னுடைய கணவனுக்கு தான் சொந்தம். மற்றவங்க பார்த்து ரசிப்பதற்கு ஒரு பெண் விரும்ப மாட்டான். இஸ்லாமிய மார்க்கு அதைத்தான் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கு எந்த அளவுக்கு சொல்லுது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, அல் மர்அத்து அவ்ரா, ஒரு பெண் வந்து அவன் மறைக்கப்பட வேண்டியவன். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் 1173 செய்தி, இதா ஹரஜத் மின் பைத்திஹா இஸ்தஷ்ரஃபா ஷைத்தான், ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுறான் அப்படிங்கிறான். அவன் எப்படி மூடிக்கொண்டு வந்தாலும் சைத்தான் பெண்ணுனாலே ஒரு மிதமான கவர்ச்சி ஆண்களுக்கு உள்ளத்தில் யதார்த்தமாக வந்து போடுறான். இது யதார்த்தமாக உள்ள சிந்தனை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மார்க்கம் சொல்லுது, நீங்கள் தனிமையில் ஆணு பெண் இருக்காதீங்கன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து ஆண்கள் மீது பெண்கள் மீது ஒரு விதமான பெண்கள் மீது உள்ள அந்த மோகத்தை வந்து சைத்தான் என்ன பண்ணுறான், ஆண்களுக்கு அதிகமாக ஊட்டுறான். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து மார்க்கம் சொல்லியிருக்கும் பொழுது அதே போல் எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, அதாவது பாருங்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஃபலா தஹ்தஅன பில் கவுல், 33 அத்தியாயம் 32 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபிசாசா அவங்க மனைவிமார்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான். யார் நபிசாசா மனைவிமார், யார், சஹாபாக்களுக்கு வந்து தாய்மார்கள், ரசூல் அஃபாத்துக்கு பின்னால் திருமணம் முடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நபிசாசா மனைவிமாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஹ்தஅன பில் கவுல், நீங்கள் பேசும்போது குறைந்து பேசாதீங்கிறான். அப்போ ஒரு நபிசாசா மனைவிமாராக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு வந்து தாய்மாராக இருந்தாலும் பேசும்போது குறைந்து பேசக்கூடாது, அது கூட அன்னை ஆணை கவர்ந்து விடக்கூடாது என்பதில் மார்க்க எச்சரிக்கை இருக்கும் பொழுது முகத்தினுடைய அழகை வெளிப்படுத்தி கொண்டு தாவா செய்ய மார்க்க அனுமதிக்குமா? அப்போ நம்ம வந்து இதை யோசிக்க வேணாமா? அடுத்து வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னு பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்றாக கூட என்ன செய்யலை, அமர வைத்து உபதேசம் செய்யலை. பெருநாள் திடலாக இருக்கட்டும், அங்கே ஆண்களுக்கு தனியான உபதேசம் பண்ணாங்க, பெண்களுக்கு தனியாக உபதேசம் பண்ணாங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒன்றாக அமர வைத்து ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணது கிடையாது. எந்த அளவுக்குனா, சஹாபிய பெண்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுறீங்க, எங்களுக்கும் உபதேசம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. நம்ம செய்தியை பார்க்குறோம். புகாரில் வந்து 6249 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மார்க்க உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அங்கே என்ன சொல்லுது மார்க்கம், பெண்கள் வந்து தனியாக தான் உட்கார வச்சாங்க, ரசூலுல்லாஹ் வச்சாங்க, ஆண்கள் தனியாக உட்கார வச்சாங்க. மார்க்க சபையில் கூட ஆண்கள் பெண்கள் பார்க்கக்கூடாது என்று மார்க்க வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு பெண்களுடைய கண்ணியத்தை மார்க்க பாதுகாத்து இருக்கும்போது எதை வச்சு வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து வீடியோ போட்டுக்கொண்டு தாவா செய்வதற்கு ஆதாரம் எடுக்க முடியும்? அப்போ இப்படியெல்லாம் இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது. நம்ம வந்து பெண்கள் முகத்தை மூட வேண்டுமா, அதற்கான ஆதாரம் என்ன என்று அது தெளிவான விஷயங்களை பேசியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த அளவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இவ்வளவு மார்க்க வந்து பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது அப்போ எதை வச்சு நம்ம மார்க்கத்தில் வந்து ஆகமானதுன்னு எடுக்க முடியும்? ஒரு சில ஹிஜாபு சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் வந்து அந்த முகத்திரை அணிவது சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் வந்து சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. சஹாபிய பெண்கள் சஹாபாக்களோட வந்தாங்க, முகத்தை பார்க்கும்படியாக நடந்து கொண்டாங்க என்ற சில நிகழ்வு இருக்குது. அதெல்லாம் எப்போ இவ்வளவு அந்த முகத்தை திறக்கக்கூடாது என்று இவ்வளவு சட்டங்கள் சொல்லும் பொழுது அது திறந்து வச்ச ஆதாரம் எதை சொல்லுது? அது வந்து ஹிஜாப் சட்டமாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த நிகழ்வாக தான் இருக்கும்
ஏன்னா ரெண்டு முரணாக இருக்குது. திறந்து வச்சதற்குன்னா அப்போ எவ்வளவு திறந்து வைக்கக்கூடாது என்று இருக்கும் பொழுது அப்போ அது ஹிஜாப் சட்டம் இறக்கியாரில் படுவதற்கு முன்னால் உள்ள நிலைமையாக இருக்குது என்று அறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஹிஜாப் சட்டம் வருவதற்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு இவ்வளவு திறந்து வைப்பதற்கு முகத்தை வந்து பெண்கள் வெளிக்காட்டுவதற்கு தடை செய்த இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம மறுக்க முடியுமா? மறுத்து விட்டு அதை எடுக்க முடியுமா? அதை எடுக்க முடியாது. அடுத்து வந்து பாருங்க எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, அபூதாவுதுல வரக்கூடிய 4173வது செய்தி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாத்தாரத், எந்த ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு மர்ரத் பி கௌமின், ஒரு சமுதாயத்தை ஒரு கூட்டத்தை கடந்து செல்றான், அந்த நறுமணத்தை வந்து அந்த கூட்டத்தார்கள் அந்நிய ஆண்கள் கவரும் முகமாக நுகரும் முகமாக வந்து ஒரு பெண்ணு வந்து கடந்து செல்றானா, ஃபஹிய ஜானியா, இவள் விபச்சாரின்னு சொல்கிறான். எப்படி ஒரு நறுமணத்தை கொண்டு கூட ஒரு அந்நிய ஆண்களை வந்து கவரக்கூடாது, அது வந்து விபச்சாரத்திற்கு ஒப்பானது, விபச்சாரத்திற்கு தூண்டக்கூடியது என்று சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய முக அழகை வைத்து வந்து அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் வந்து பேசுவதற்கு இது மாதிரி வீடியோ போடுவதற்கு மார்க் அனுமதி வச்சுருக்குமா? அப்போ ஒருபோதும் கிடையாது. அப்போ எதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? மார்க்கத்தை வந்து கேலி கூத்தாக்குறீங்க. இது மாதிரி செய்யக்கூடிய மக்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெண்களுக்கு தான் அவப்பெயர், பெண்களுக்கு தான் வந்து எனது கண்ணிய குறைவு ஏற்படுகிறது. அப்போ எனவே இதை கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தாவாசிக்கின் ஆசை இருக்குதா? அதுக்கு 1000 வழி இருக்குது. எத்தனையோ பெண்கள் பார்க்குறோம், முகத்தை மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வீடியோ போடத்தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு வியூஸ் போக தான் செய்யுது, அவங்க நிறைய கருத்தை சொல்ல தான் செய்கிறாங்க. அப்படி செய்யுங்க. அதை விட்டு போட்டு என்ன செய்யாதீங்க, இது மாதிரியான அமைப்பில் நாடகம் மாதிரி நடிக்கிறது. ஏன்னா அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு வயதான பெண்ணை போல நடிக்கும் பொழுது அங்கே சாலை சரியாக போடாமல் இருக்கிறது, முகத்தை மறைக்க வேண்டிய இது விஷயங்களை மறைக்காமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட இந்த பெண்கள் தாவால் வந்து முகம் சுடிக்கக்கூடிய அளவிற்கு பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, பெண்கள் எந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்குது என்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய தாவா வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வது நல்ல நோக்கமாக இருந்தாலும் அந்த நோக்கத்தை வந்து கெடுக்கும் முகமாக இஸ்லாம் தடுத்த இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு சொன்ன வரையறை மீறி நம்ம செய்யக்கூடாது, தாவா செய்யக்கூடாது. அதில் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே வந்து பெண்கள் என்ன செய்யுங்க, முகத்தை மூடிக்கொண்டு தாவா செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய அழகின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தி அதை கொண்டு அந்நிய ஆண்கள் தவறில் ஈடுபட்டாங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். இப்போ நீங்கள் தானே அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னோம்னா நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கும் போது நம்ம இப்படியெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது அதை கொண்டு தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த தவறில் ஒரு பங்கு யாருக்கு வரும்? இது மாதிரி அமைப்பில் செயல்படக்கூடிய பெண்களுக்கு தான் வரும் என்பதை அவங்க மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். எனவே வந்து இப்படிப்பட்ட பெண்கள் மார்க்கத்தை முறையாக பேணி மார்க்க விஷயத்தில் தாவா விஷயத்தில் மிக நுட்பமாக செயல்படுங்க. அதே போல் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தால் அதை மக்களுக்கு சொல்லாதீங்க, மார்க்கத்தை படித்து கொண்டு தாவா செய்யுங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய வியூஸ் போதா இன்றைக்கி நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆண்களுக்கும் இதில் விதிவிலக்கு கிடையாது. ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல தாவா செய்கிறாங்க, நிறைய வியூஸ் போனால் என்ன செய்கிறாங்க, அவங்களே ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒரு ஹதீஸை ஏதோ ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு அந்த ஹதீஸ் எதுக்கு சொல்லப்பட்டது, அது காரணம் என்ன, அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்கதா இல்லையா, அப்போ ஏனைய ஹதீஸை வச்சு எப்படி நம்ம விளங்கணும், சேர்த்து புரியணும் என்ற எந்த அறிவும் இல்லாமல் இன்றைக்கு எல்லாரும் ஃபத்வா கொடுக்க கிளம்பிட்டாங்க. மார்க்கம் மிக எச்சரிக்கையாக சொல்லுது, யார் வந்து மக்களை வழிகெடுப்பாரோ அந்த வழிகெடுக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய அந்த தவறான காரியத்திற்கு அவங்க தான் பொறுப்பு என்ன மார்க்கம் சொல்லுது. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்றைக்கி வந்து தாவா காலத்தில் எச்சரிக்கையாக நம்ம செயல்பட வேண்டும். குறிப்பாக பெண்கள் வந்து நீங்கள் வந்து தாவா செய்வதற்கு என்று இன்றைக்கி நீங்கள் வெளியே வந்து வீடியோ போட்டு தான் தாவா செய்யணும் இந்த எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா பரவலாக ஆண்கள் மூலமாக எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து தாவா செய்வதற்கு ஆள் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நவீன சாதனங்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கு சரியாக பெரிய ஒரு முயற்சி எடுக்கப்படலை என்று சொன்னால் கூட ஏதோ ஒரு நியாயம் கற்பிக்கலாம். ஆனால் எந்த நியாயமும் கற்பிக்க முடியாத அளவுக்கு ஆண்கள் பரவலாக தாவா செய்கிறாங்க. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பரவலாக தாவாக்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் வந்து தான் இப்படி முகத்தை வெளிப்படுத்தி தான் தாவா செய்ய வேண்டும் என்று எந்த அவசியம் கிடையாது. எனவே வந்து பெண்கள் தங்களுடைய கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் முகமாக ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படுத்தி விட்டும் தவிந்து கொள்ளும் முகமாக தாங்கள் இதுபோன்ற தாவாக்களை செய்வதை விட்டும் தவிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று அதை முறையாக பின்பற்றி வாழ்வதற்கும் நம் மூலமாக குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ஏற்படுத்தி விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.